உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். அகாலிப்பா இண்டிகா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது குப்பை மேனி. இந்த குப்பை மேனி ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த குப்பை மேனியை நாம் சேகரித்து அதை சாறாக எடுத்து வடிகட்டி கொண்டு அந்த குப்பை மேனி சாறுக்கு இணையாக நல்லெண்ணெய் சேர்த்து தைலம் போல காய்ச்சி வடித்து வைத்து கொண்டு தலைக்கு குளிக்கும் போதெல்லாம் இந்த குப்பை மேனி தைலத்தை தடவிக்கொண்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிப்பதினாலே அடிக்கடி வருகின்ற கடுமையான தலைவலி, ஒற்றை தலைவலி என்று சொல்வார்கள், அதை ஆங்கிலத்திலே மைக்ரைன் என்று சொல்லக்கூடிய ஒன்று, கடுமையான தலைவலி, குமட்டல், வாந்தி இவை வருவது என்பது மைக்ரைன். இந்த குப்பை மேனி தைலத்தை வாரம் ஒரு முறை தடவி வருவதனாலே நாளடைவிலே இந்த ஒற்றை தலைவலியிலே இருந்து நமக்கு விடுதலை தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து பயன்படுத்துதல் வேண்டும். அன்பான நேயர்களே, சிறுநெறிஞ்சில் நாம் பார்த்திருக்கின்றோம். கற்களை கரைக்கக்கூடியது, மஞ்சள் காமாலையை போக்கக்கூடியது என்று. அதே போல பெருநெறிஞ்சில், பெடாலியம் மியூரெக்ஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. இந்த இலைகள் மிக பெரிதாக இருக்கும். இந்த இலைகளை எடுத்து நீராகாரம் என்று சொல்லுகின்ற பழைய அமுது நீரிலே இட்டு துழவுகின்ற நிலையிலே ஓரிரு மணித்துளிகளிலே அந்த நீராகாரம் என்பது கெட்டியாக வழுவழுப்பாக ஒரு கிளிசரின் போல அல்லது விளக்கெண்ணெய் போல திடமான திரவமாக திரண்டு வரும். இந்த நீராகாரமும் யானை நெறிஞ்சிலாலே துவழப்பட்ட நிலையிலேயும் ஏற்படுகின்ற இந்த திரவத்தை உள்ளுக்கு நாம் பருகுகின்ற பொழுது வெள்ளை வெட்டை என்று சொல்லுகின்ற உஷ்ணத்தினால் ஏற்படுகின்ற ஒழுக்குகள், லுக்கேரியா என்று சொல்லுகின்ற பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளை ஒழுக்கு, கொனேரியா என்று சொல்லுகின்ற இருபாலருக்கும் ஏற்படுகின்ற பால் வினை ஒழுக்கு, அதனோடு கூட சீத பேதி, குருதி பேதி இவற்றையெல்லாம் நிறுத்தக்கூடிய ஒன்றாக இந்த யானை நெறிஞ்சிலுடைய இலையும் பழைய அமுது நீரும் அருமருந்தாகும் என்பதை மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, பெட்டல் லீஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது தமலப்பாக்கு என்று தெலுங்கு பாஷையிலே பெயர் பெற்றது. நாகவல்லி என்று வடமொழி பெயரை, சமஸ்கிருத பெயரை பெற்றிருக்கிறது. வெற்றிலை என்ற தமிழ் பெயரை இது பெற்றிருக்கிறது. வெற்றி இலை என்ற இரு வார்த்தைகளை சேர்த்திருப்பதனாலே இந்த இலை வெற்றி தரக்கூடியது. அதாவது நோய்களிலே இருந்து நம்மை மீண்டு வரக்கூடிய வெற்றியை இது தருகிறது. பல்வேறு நோய்களுக்கு இது மருந்தாகிறது. குறிப்பாக தாம்பூலத்துக்கு இந்த வெற்றிலை மிக முக்கியமானதாக விளங்குகிறது. தாம்பூலம் இருப்பின் தாம்பத்தியம் சிறக்கும் என்று ஒரு பழமொழி தமிழிலே உண்டு. பொதுவாக விருந்து படைக்கின்ற நிலையிலே விருந்து உண்டவர்களுக்கு செரிமான கேடுகள் ஏற்படாத வண்ணம் செரிமானத்தை போக்கக்கூடிய ஒன்றாக, செரிமானத்தை சரி செய்யக்கூடிய ஒன்றாக இந்த வெற்றிலை பாக்கு அளிக்கப்படுவது வழக்கம். மரியாதைக்குரியதாகவும் பூஜைக்குரியதாகவும் இந்த வெற்றிலை பயன்படுகிறது. இதை மெல்லிலை என்று கூட தமிழிலே சொல்லுவார்கள். வாயிலே இட்டு மெல்லுவதனாலே இது சியாலகோக் என்கின்ற வகையிலே எச்சிலை உற்பத்தி செய்யக்கூடிய
ஒன்றாக விளங்குகிறது. இந்த தாம்பூலமாக தரிக்கின்ற பொழுது வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு என்று 3ஆக தரிக்கின்ற பொழுது கேலக்டோகோக் என்கின்ற வகையிலே பால் சுரப்பியாக பயன் தருகிறது. இளம் பிள்ளைகளுக்கு பால் பற்றாத நிலையிலே தாய்மார்கள் இதை பயன்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு பாலை சுரக்கச் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே ஆண் பெண் இருவருக்கும் தாம்பூலம் என்பது உறவிலே ஏற்படுகின்ற நாட்டத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. அதோடு கூட ஸ்டொமேச்சிக் என்கின்ற வகையிலே வயிற்று கோளாறுகள் அத்துணையும் வேறறுத்து செரிமான சீர்கேடுகளை போக்கி செரிமானத்தை ஒழுங்குபடுத்துவதாக விளங்குகிறது. அதோடு ஃபெப்ரிஃப்யூஜ் என்கின்ற வகையிலே வியர்வையை தூண்டி காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாக, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கார்பினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகற்றுவாய்வு அகற்றியாகவும் இந்த வெற்றிலை விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த வெற்றிலை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு வெற்றிலையை பயன்படுத்தி குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய செரிமான கோளாறுகள், சளி, தும்மல், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து, அதே போல் இருமல் மற்றும் மூச்சிறைப்பை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெற்றிலை, ஏலக்காய், லவங்கம், திப்பிலி, தேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். நம்ம 1 வயதிலிருந்து 3 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மருந்தை நம்ம கொடுக்கும் பொழுது இதை கஷாயமாக கொதிக்க வச்சு தயார் பண்ணி கொடுக்காம ஊறல் நீராக கொடுக்கலாம். தண்ணீரை மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில், சூடாக இருக்கக்கூடிய தண்ணியில் இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறிய பின் அந்த ஊறல் நீரை எடுத்து 20லிருந்து 30 ml வரைக்கும் குழந்தைகளுக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம மருந்தாக கொடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு சளி, இருமல் எல்லாம் சீக்கிரம் சரியாகும். பெரியவர்களாக இருந்த 3 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நம்ம கஷாயமாகவே பயன்படுத்தலாம். இப்போ நம்ம தண்ணீரில் வெற்றிலை சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு 1 வெற்றிலையும் பெரியவர்களுக்கு 2 வெற்றிலையும் சேர்க்கலாம். திப்பிலி, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாமே ஒவ்வொன்று சேர்த்தா போதும். 1 ஏலக்காய், 1 லவங்கம், 1 திப்பிலி, இவை 3ஐயும் நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காய், லவங்கம், திப்பிலி இவை 3ம் இந்த வெற்றிலையோடு சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இந்த வெற்றிலையோட வாசனை, லவங்கம், திப்பிலி மற்றும் ஏலக்காய் இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு நறுமணம் வரும். இது நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தலைபாரம், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனை இருக்கும்பொழுது இந்த பொருட்களை சேர்த்து நம்ம ஆவி பிடிச்சோம்னா வியர்வையை தூண்டி காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் மூக்கடைப்பை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல் நமக்கு செரிமானம் சீர்கேடு ஏதாவது இருந்ததுன்னா நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு செரிமானம் ஆகாமல் வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகள், அதிகப்படியான ஏப்பம் போன்ற பிரச்சனை இருந்தாலும் இந்த கஷாயத்தை தயார் பண்ணி குடித்தோம்னா நமக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். இந்த கஷாயம் இப்போது தயாராகிடுச்சு. இதோட நம்ம தேன் சேர்த்துக்கலாம். இதை வடிகட்டிடலாம். நமக்கு உடலில் அதிகப்படியான குளிர்ச்சியினாலேயோ அல்லது தொற்றுகளாலேயோ சளி பிடிக்கும் பொழுது ஆரம்ப நிலையிலேயே இந்த கஷாயம் தயார் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு உடனடியாக சளி தொந்தரவு கட்டுப்படும். அது நுரையீரலுக்கு பரவாமல் தடுக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். இதோட நம்ம இப்போ கொஞ்சமாக தேன் விட்டுக்கலாம். வெற்றிலை, லவங்கம், ஏலக்காய், திப்பிலி மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து காலை மாலை 2 வேளையும் தொடர்ந்து 3லிருந்து 5 நாட்கள் எடுக்கும் பொழுது சளி, இருமலை போக்கக்கூடிய மருந்தாகவும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பசியின்மை, செரிமான கோளாறுகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, தாம்பூலத்துக்காக நாம் பயன்படுத்துகின்ற வெற்றிலையிலே எவ்வளவு மருத்துவம் இருக்கிறது என்று நாம் பார்த்து வருகின்றோம். இந்த வெற்றிலை ஒரு கார்பினேட்டிவ் என்கின்ற வகையிலே பயன் தருகிறது. எச்சில் சுரப்பியாக சியலகோக் என்கின்ற வகையிலே பயன் தருகிறது. அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே இது ஆண்மையை பெருக்கக்கூடியதாக திகழ்கிறது. இந்த நிலையிலே இதனோடு இணையான ஒன்றாக பிப்பர் லாங்கம், திப்பிலி என்று சொல்லக்கூடிய ஒன்று. திப்பிலியும் ஒரு மியூக்கோப்ரூலண்ட், டீகன்ஜஸ்டன்ட், எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே நெஞ்சகச் சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. வெற்றிலையைப் போலவே
அப்ரோடிஜியாக் என்கின்ற வகையிலே ஆண்மையை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு ஆன்டிவைரல் என்கின்ற வகையிலேயும் இது நோய் கிருமிகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே உறுப்புகளை தூண்டி சீரான வகையிலே செயல்பட வைக்கிறது. இதனோடு எலட்டேரியா கார்டமோம் என்று சொல்லுகின்ற ஏலக்காய் ஒரு அற்புதமான கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக இருக்கிறது. உறுப்புகளை தூண்டக்கூடிய ஸ்டிமுலண்ட் என்கின்ற நிலையை இது தருகிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்து குருதி நாளங்களிலே இருக்கின்ற அடைப்புகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. த பேட் ஓடர் என்று சொல்லக்கூடிய வகையிலே வாய் துர்நாற்றத்தை போக்குகிறது என்பதையும் மறுத்தல் ஆகாது. இதனோடு க்ளவ் என்று சொல்லுகின்ற லவங்கம் சேர்த்திருக்கின்றோம். லவங்கம் ஒரு கார்பனேட்டிவ், வெற்றிலையோடு ஒற்ற ஒரு பயனை இது தருகிறது. இது ஒரு ஆன்டிவைரல் என்கின்ற வகையிலே பல்வேறு காய்ச்சல் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் குருதியை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே உறுப்புகள் அத்துணையும் தூண்டுவித்து சரியான வகையிலே செயல்பட வைக்கிறது. அன்பான நேயர்களே, வெற்றிலை, ஏலக்காய், திப்பிலி, அதனோடு லவங்கம் சேர்த்து இனிப்புக்காக தேன் சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். இதை அந்தி சந்தி என்று 2 வேளை பருகி வருகின்ற பொழுது நோயுற்ற நாளிலே நமக்கு நோயிலே இருந்து விடுதலை தருகிறது. அன்றாடம் ஒரு வேளை பருகி வருகின்ற பொழுது பல்வேறு நோய்களிலே இருந்து நம்மை பாதுகாத்து ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துகிறது, ஆயுளை வளர்க்கிறது என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வெற்றிலை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.